ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 7 மாதங்கள் நம்மளை கண்மணி போல் காத்த தேவன் 8வது மாதத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமானது யோவான் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்றார். ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் பெரிதான காரியங்களை நீ காண்பாய் என்று சொல்லுகிறார். இந்த வசனமானது நாத்தான்வேல் என்றவன் இயேசுவை தேடி வருகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு தேவன் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம், என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்காதா என்று, ஒரு திருப்பம் வராதா என்று நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிதான காரியங்களை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுவரை ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கலாம், பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடத்திருக்கலாம், பெரிய பெரிய நன்மைகளை நீங்கள் கண்டிருக்கலாம், தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கலாம், அற்புதமும் செய்திருக்கலாம், நல்ல வேலை கொடுத்திருக்கலாம், நல்ல வியாபாரம் கொடுத்திருக்கலாம். ஆனால் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகிறார். பல நகரங்களுக்கு நான் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த போது ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை அது தான் சொல்லுவார். எங்கு போனாலும் சரி, இந்த வார்த்தையை அடிக்கடி எனக்கு கொடுப்பார், இதிலும் பெரிதானவைகளை காண்பார். திஸ் இஸ் ஒன்லி எ பிகினிங். இதெல்லாம் ஒரு சாதாரண ஆண்மை. இதை பார்க்கிலும் நான் மேலான காரியங்களை செய்வேன், இதை பார்க்கிலும் மகிமையான காரியங்களை செய்வேன், இதை பார்க்கிலும் நான் மகத்துவமான காரியங்களை செய்வேன். இந்த மாதத்தில் பெரிதான அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார், பெரிதான அற்புதங்களை செய்ய போகிறார், பெரிதான மகிமையை நீங்கள் காணப்போகிறீர்கள், பெரிதான ஆசீர்வாதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள், பெரிதான கிருபைகளை விளங்க பண்ண போகிறார். உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் ஊழியத்திலே, சபையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே தேவன் பெரிதான காரியங்களை, இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியாக நாத்தான்வேலுக்கு தேவன் செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதை கொடுக்கிறார். இந்த நாத்தான்வேலை தேவன் ஆசீர்வதி இந்த வார்த்தையை கொடுத்ததற்கு நோக்கம் என்ன, காரியம் என்ன, ஏன் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் தந்தார்? ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு, அவரை தேடி வந்தவருக்கு, அவரை தேடி வந்த பேதுருவுக்கு கொடுக்கல. இதே அதிகாரத்திலே பேதுரு வருகிறார், பிலிப்பு வருகிறார், என்னை பின்பற்றி வாங்கன்னு தான் சொன்னார். அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கல. ஆனால் அவரை தேடி வந்த, சொல்லப்போனார் அவர் தேவனை, இயேசுவை முழுமையாக அறியாதவர் பிலிப்பு தான் சொல்லுகிறார். இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது தான் அவர் வருகிறார். ஆனால் அவரை பார்த்து, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லுகிறார். இதன் நோக்கம் என்ன, இதன் காரணம் என்ன, இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த பெரிதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதையும் நாம் சிந்தித்து செயல்படுவோம். முதலாவது காரியம், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 47வது வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு நாத்தான்வேலை பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கபடற்ற என்று சொல்லும்போது இன்னசென்ட், அதே சமயத்தில் இன்னசென்ட் உத்தமன் இஸ்ரவேலன் என்கிறார். உத்தமம்னா நீதியின் வாழ்க்கை, உத்தமம்னா ரைச்சஸாக
இருக்கிற ஒரு பக்கம் அவருடைய இருதயம் அப்படி பார்க்கிறார் ஆண்டவர். மனிதனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உத்தமமான ஒரு இஸ்ரவேலன், அதே சமயம் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் இருக்கிறார். கபடு இல்லை. கொலைசேருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று தான் சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் கபடு இருக்குது. உள்ளத்திலே பொய், பித்தலாட்டங்கள், திருட்டுத்தனங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கும் மனிதனோ முகத்தை பார்க்கிற, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அவர் சோதித்து அறிக்கும் தேவன். நாத்தான்வேலை பார்த்தபோது அவருடைய இருதயம் குழந்தை இருதயத்தை போலவும், அதே சமயத்தில் அவர் ஒரு உத்தம இஸ்ரவேலனாக தேவன் கண்டார். தேவன் ஆவியிலே பார்க்கிறவர். மனுஷிகத்திலே அவர் பார்க்க மாட்டார், தெய்வீகத்திலே பார்ப்பார். அவரை தேடி வந்த ஒவ்வொருத்தரையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டுபிடித்தார். நாத்தான்வேலை பார்த்தபோது அவருடைய உள்ளம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டார். நான் புதுப்பாக்கம் என்ற இடத்திலே ஊழியத்திற்கு சென்ற பொழுது என்னை தேடி ஒரு சகோதரன் வந்தார். என்கிட்ட அவர் ஜெபிக்கவில்லை, நான் ஜெபிக்கிறவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அதன் பிறகு என்னை பற்றி அவர் கேட்டார். அதிகமாக நிறைய என்னை குறித்த டீட்டெயில்ஸ் அறிய விரும்பினார். அவருடைய உள்ளம் அப்படி இருந்தது. இன்றைக்கி நிறைய பேர் ஒருத்தர் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறது, பொய்யான இருதயங்கள் இன்றைக்கு நிறைய பேர் இடத்துல இருக்கிறது. வஞ்சக இருதயங்கள் இருக்கிறது. உள்ளத்தில் வஞ்சகம் இருக்கிறது, பொய் காரியங்கள் இருக்கிறது, பித்தலாட்டங்கள் இருக்கிறது. என்னை சிலர் அன்போடு ஊழியத்திற்கு வீட்டிற்கு அழைப்பார்கள். கர்த்தர் எங்களோட பேசினார், எங்களுக்கு தரிசனம் காட்டினார், நீங்கள் எனக்கு அப்பான்லாம் சொல்கிறவங்க உண்டு. ஆனால் போக 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 என்னிடத்தில் பணம் கேட்க அவர்கள் கூப்பிடுகிற நோக்கம் ஜெபத்திற்கு அல்ல, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்கும் அல்ல. என்னிடத்தில் எப்படியாவது பணத்தை வாங்க வேண்டும், இவர் ஒரு பணக்கார ஊழியக்காரர் என்று நினைத்து கேட்கிறவர்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட இருதயம் அல்ல. பேசுவது ஒன்று, இருதயம் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட இருதயம் அல்ல. ஆண்டவருடைய பார்வையில் குழந்தை இருதயமாய் நாம் இருக்க வேண்டும். பியூர் ஹார்ட்டை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சுத்தமான ஒரு பியூர் ஹார்ட். எழுத்தின்படி இஸ்ரவேலன் அல்ல. அதே இஸ்ரவேல்களை பார்த்து சொல்கிறார், சீர்கட்ட பிள்ளைகளே என்று அழைக்கிறார். இஸ்ரவேலின் மாயாமலத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த நாத்தான்வேலுடைய இருதயத்தை அவர் பார்த்தார். உத்தம இஸ்ரவேல் என்று அவர் அழைத்தார். அவரை உத்தமனாக பார்த்தார். சரஸ்வதி ஹாஸ்பிட்டலில் ஒரு சமயம் நான் மெடிக்கல் செக்கப்புக்கு போயிருந்த பொழுது, என்னுடைய இருதய பலவீனத்தின் நிமித்தம் நான் மெடிக்கல் செக்கப் போயிருந்தேன். சில நாள்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்த பொழுது ஒரு ரிப்போர்ட்டு வந்ததாக அந்த டாக்டர் சொன்னார். உங்களுடைய இருதயத்தை பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குது, குழந்தை இருதயத்தை போல இருக்குது என்று சொன்னார். அதே போல் நம்முடைய இருதயம், உள்ளம் தூய்மையான இருதயமாக, உத்தம இருதயமாக, குழந்தை இருதயமாக, வஞ்சகத்தின் இருதயம், வழுகி போன இருதயம் அல்ல, கபடற்ற உத்தம இஸ்ரவேலாய் நாம் இருக்க. ஏன் அவருக்கு அப்படி ஒரு பெயரை தேவன் கொடுக்கிறார்? அவருக்கு ஒரு பெயரை வைக்கிறார். அவர் பேர் நாத்தான்வேல். ஆனால் ஆண்டவர் அழைத்ததோ உத்தம இஸ்ரவேல். அதை ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டும். இந்த மாதத்தில் அப்படி ஆண்டவர் ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லும் புதிய நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று
கபடற்ற உத்தம இஸ்ரவேல். கபடு, பொய், பித்தலாட்டங்கள், வஞ்சகங்கள், குரோதங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், இச்சைகள், அசுத்தங்கள், அருவருப்புகள் அப்படி அல்ல. குழந்தை இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கிருபை செய்வார். ஏன் இந்த பட்டத்தை அவருக்கு சூட்ட வேண்டும்? யோவான் 1 அதிகாரம் 46வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். இயேசுவை பற்றி பிலிப் என்பவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே அவருக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. நாசரேத்தில் யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று கேட்கிறார். அவர் ஆசீர்வதிக்கப்படணும், நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், அப்படி அவர் நினைக்கல. அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய ஊர் ஆசீர்வதிக்கப்படுமா, நன்மை வருமா, எங்கள் ஊரில் ஒரு எழுப்புதல் வருமா. இன்றைக்கு நினைக்கிறவர்கள் குறை. கூட்டம் நடத்துகிறவர்களுக்கு கூட அவங்க பிளஸ்ஸிங்காக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். தப்பு இல்லை. என் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு கூட்டத்துக்கு என்னை கூப்பிடுகிறார்கள் என்ற அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும். அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இன்றைக்கி செல்ஃபிஷ்னஸ், அவங்க குடும்பம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு வீடு கூட்ட வச்சா கூட அவங்க ஃபேமிலியை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அவங்க தெரு ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் என்னை வைத்து கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த தெருவில் இருக்கும் மக்கள் எல்லாம் அந்த பகுதியிலிருந்து வர ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அந்த பகுதியில் இருக்கும் மக்களை தொட்டார். நிறைய பேருக்கு தேவன் கிருபை செய்தார், அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். ஆண்டவர் ஒரு பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறவர், தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர். இக்காலத்து சூழ்நிலைகளிலும் நம்முடைய இந்தியாவில் ஒரு நன்மை நடக்குமா, நாங்கள் வாழும் தேசத்திலே நன்மை நடக்குமா என்ற இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் கூட நல்லதே நடக்கணும் என்று நினைக்கிறவர்கள் இன்றைக்கு குறைவு. நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், அப்படித்தான் ஜெபமும் பண்ணுறோம். இல்லை, அவருடைய இருதயம் நாசரேத் ஊர் நன்மையை பெற்றுக்கொள்ளணும், எழுப்புதல் வரணும், எங்கள் நாடு எழுப்புதலை பெறணும், எங்கள் நாடு வளமாக இருக்கணும். அந்த எண்ணம் நாத்தைக்குள் இருந்தது. அதனால்தான் அவரை பார்த்தா ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை தான் கபடற்ற. காரணம் அது இயேசுவுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய உள்ளத்தை தேவன் அறிந்திருந்தார். அவன் உள்ளத்திலே பகை இல்லை, குரோதம் இல்லை, செல்ஃபிஷ்னஸ் இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே என்ன இருக்குது? சுயம் இருக்குது. சுயமாக இருக்கணும், சுயமாக வாழணும், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் ஆசீர்வதிக்க எத்தனையோ பேர் வெளிநாடுகளிலெல்லாம் வாழுகிறார்கள். ஆனால் எத்தனை பேர் ஊழியக்காரர்களை அழைத்து கூட்டங்களை நடத்துகிறார்கள். அவங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும், என் கிராமம் ஆசீர்வதிக்கப்படணும்னு எத்தனை பேர் நினைக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் வரும் பொழுது தேசத்திற்கு ஆசீர்வாதம், பட்டணத்திற்கு ஆசீர்வாதம். ஒரு குறிப்பிட்ட சகோதரி சொன்னார்கள், ஒரு பட்டணத்திற்கு நான் ஊழியம் சென்ற போது, நீங்கள் வந்தது எங்களுடைய சிட்டிக்கு ஆசீர்வாதம், வெல்கம் டு அவர் சிட்டி என்று சொன்னார். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நான் நார்த் இந்தியாவில் போயிருந்த பொழுது அன்போடு அவர்கள் சொன்னார்கள், எங்கள் பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிற அவருடைய அன்பு பெருசு, அவருடைய இரக்கம் பெருசு. அதை அவருக்குள் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லும்போது
யோவான் 1:48 சொல்லுகிறேன், அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவி? பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அத்திமரத்தின் கீழ் இருக்கிறதை நான் கண்டேன். அத்திமரம் என்பது அது ஒரு சரித்திரம் உண்டு. அத்திமரத்திலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிப்பார்கள், மெடிடேட் பண்ணுகிற ஒரு இடம். அத்திமரம் என்று சொல்வது இஸ்ரவேலின் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது, பக்தி ஜீவியத்தை குறிக்கிறது. அவன் இஸ்ரவேல் தான், ஆனால் அவன் அத்திமரத்தை இருந்தான். வேதத்திலே அத்திமரத்தின் நிழலை குறித்து சொல்லுகிறார். அத்திமரம் என்பது தஞ்சம் அடைகிற ஒரு மரம். அத்திமரம் என்பது அடைக்கலத்தின் மரமாக இஸ்ரவேலருக்கு இருந்தது. அது கிறிஸ்துவையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அத்திமரத்தை கீழ் உன்னை கண்டேன். அத்திமரத்தின் கீழ் என்று சொல்லும்போது அது ஒரு அடைக்கலம். தேவனை ஆராதிப்பது, ஜெபிப்பது, வேதத்தை படிப்பது, அதுதான் அத்திமரத்தின் அனுபவம். ஆண்டவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. அதனால நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்கிறேன். அத்தி மரத்தில் இருக்கிறத கண்ட, அதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் பக்தி ஜீவியன் காணப்பட்டது. அதனால தான் அவரை கபடட்ட உத்தம இஸ்ரவேலை நான் கண்டார். மூணாவது, இந்த பிலிப் அழைச்சு கொண்டு வந்தார். ஆண்டவரிடத்தில் அழைச்சி கொண்டு வந்தார் பிலிப்பு. ஆனால் அவரை பற்றி கரெக்டாக சொல்லிடுறார். நீ எப்படிப்பட்டு இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கை என்ன, உன் சரித்திரம் என்ன, இயேசுக்கிட்ட வரும்பொழுது எல்லா காரியமும் வெளிப்படுத்தப்படும். அவர்கிட்ட வந்தார், சர்டிஃபிகேட் வாங்கினார். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வசனத்தை அவர் நம்பினார், விசுவாசிச்சார். அதனால் உத்தம இஸ்ரவேலனாக ஆண்டவர் கண்டார். விசுவாசிக்கிறபடியால் உனக்கு இதிலும் பெரிதானவர்களை நீ காண்ப. பரலோகம் அவருக்காக திறக்கப்பட்டது. பெரிதான காரியத்தை நீ காண்பாய் என்று வாக்கு கொடுத்து, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய், பெரிதான அற்புதங்களை பார்ப்ப. நாத்தானியேல் போல கபடட்ட உத்தம இஸ்ரவேலராக இருங்க, பயந்து நடங்க, நல்ல இருதயத்தோடு என் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும் எழுப்புதலுக்காக காத்திருங்க, மறுமலர்ச்சிக்காக காத்திருங்க, திருப்பங்களுக்காக காத்திருங்க. சுயம் இல்லாமல் மற்றவர்களை நோக்கி பார்க்குற எண்ணம் கொண்டவர்களாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பார். புதிய காரியங்களை தோன்ற பண்ணுவார். வேலை ஸ்தலங்களில் பெரிய காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் இதுவரை பார்த்ததை விட இனி வர காலங்களில் இன்னும் அற்புதங்களை செய்வார். இன்னும் மகிழ்ச்சியான காரியங்களை எல்லாம் செய்வார். இதை நாங்கள் விசுவாசிக்க, நம்புங்க, வசனத்தின்படி நடங்க. நான் சொன்ன இந்த வசனங்கள் 2 காரியங்களை அவர் எப்படி உத்தம இஸ்ரவேலராக காணப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுங்க, கை கொள்ளுங்க, விசுவாசிக்க. ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்கு இதிலும் இதுவரை செஞ்சதை விட எனக்கு செய்வார். என் மகளுக்கு திருமணத்தை நடத்துவார், என் மகனுக்கு திருமணத்தை நடத்துவார்.
ப்ரமோஷன் வரும், வேலையில் பிஸ்னஸ் வளரும் அப்படிங்கிற அறிக்கையை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஜெபிக்கிறேன். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நாத்தான் வேலை போல கபடட்ட உத்தம இஸ்ரவேலராக நாங்கள் இருக்கட்டும். நீர் விரும்புகிற உண்மை உத்தமத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு நீர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நீர் கேடகமாய் இருக்கிறீர் என்று சொன்னீர் ஐயா. நீர் எங்களை காக்கும்படி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன், அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாதத்தில் ஒரு பெரிய காரியங்கள் துவங்கட்டும் அப்பா. துவக்கங்கள் வரட்டும், வழிகள் திறக்கட்டும், வாசல்கள் திறக்கட்டும் அப்பா. எல்லா வியாதி கூறுகளை எடுத்து போ. எங்கு பார்த்தாலும் பலவீனங்கள், எங்கே பார்த்தாலும் சுகவீனங்கள், எங்கே பார்த்தாலும் படுக்கைகள், இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்து ஜெபிக்க எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும். மந்திர சக்திகள், செய்வினை கிரியைகள் இந்த நாட்களில் அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது, எல்லாம் எரிஞ்சு போகட்டும், எரிஞ்சு போகட்டும். பாவ சோதனைகள் அகன்று போவதாக, எல்லா விதமான பிசாசு போராட்டங்கள் விலகி போகட்டும். இயேசுவின் இரத்தத்தை நான் தளிக்கிறேன். பொசு குடை ரீமாலா ஹபலாபா ஹராபராபராபா விடுதலை வருவதாக. எல்லா அடிமத்தனத்திலிருந்து விடுதலை, எல்லா ஆத்துமால விடுதலை, சரீரத்தில் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அதிகமாக இன்ஃபெக்ஷன்கள் பரவுகிறது. ஹல்லேலூயா. வயிற்றுப்போக்குகள், கண்ணுகள் பாதிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக. இருதய பலவீனங்கள் சுகமடைவதாக. கை நடுக்கங்கள் சுகமடைவதாக. நரம்பு தளர்ச்சி வியாதிகள் சுகமடைவதாக. ஹல்லேலூயா. வாய்ப்புண்கள் சுகமடையட்டும். வெளிரங்கமான சில காயங்கள் குணமடைவதாக. ரந்தர திமலப நடக்க முடியாத கால்கள் நடப்பதாக. இடுப்பு பகுதியில் தேவ வல்லமை இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி வேலை தடைகள் நீங்கி போவதாக. நீங்கி போவதை எவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஒரு நல்ல வேலையை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அதுபோல் திருமணத்திற்கு ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த மாதத்திலாவது எனக்கு அற்புதம் நடக்காதா என்று கலங்குகிற பிள்ளைகள் உண்டு. இந்த தடைகளுக்கெல்லாம், திருமண தடைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரும். ஃபைனான்ஷியல் தடைகளுக்கெல்லாம் முடிவு கொண்டு வரும். ஃபைனான்ஷியல் ஒரு பெரிதான காரியங்கள் நிகழ்வதாக. ரந்தரு திமலா ஹபலபரபரவா. ஆண்டவரே, ஊழியத்திலும் பெரிதான காரியங்கள் நடப்பதாக. ஊழியத்திற்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, சுவிசேஷ கூட்டத்திற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசு குறியங்கள் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பெரிதான காரியங்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டங்கள் நடக்கிறது, முக்கியமாக ஆகஸ்ட் 15 நடக்க போகிற ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருப்பதாக. எங்கள் தேசத்திலே ஒரு சமாதானம் உண்டாவதாக. எங்கள் தேசம் சுகித்திருப்பதாக. ஹல்லேலூயா. நாசரேத்திற்கு ஒரு நன்மை வராதா என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஒரு நன்மை வருவதாக, ரட்சிப்பு வருவதாக. எங்கள் தேசம் பாழாய் கிடக்கிறது அப்பா. எங்கள் பட்டணங்கள் பாழாய் கிடக்கிறது, கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது. இயேசுவே, உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படி ஜெபிக்கிற. இருளின் அதிகாரங்கள் விலகி போவதாக, அந்தகாரத்தின் சக்திகள் விலகி போவதாக, எல்லா அருவருப்புகள் நீங்குவதாக, உம்முடைய ரத்தம் பூசப்படுவதாக, உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. வயதானவர்களை தொடுவீராக, சின்ன பிள்ளைகளை காப்பீராக. ஆண்டவர், வாலிப பிள்ளைகளை எல்லாம் காக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் பிரயாணம் பண்றாங்களோ கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும் ஆண்டவர். சபைகளை பாதுகாத்துக்கொள் ஆண்டவரே. மிஷினரிமார்களை எல்லாம் நீர் காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சிலுவை நிழல் மூடுவதாக, அத்தி மரத்தின் நிழலானது மூடுவதாக. ரந்தர வியாக்கர் அதி மக்கர் அபியத்தர வரவா. ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு சமாதானம் இறங்கட்டும். இந்த மாதம் விடுதலையின் மாதமாக, ஜெயத்தின் மாதமாக, எழுப்புதலின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக, கிருபையின் மாதமாக விளங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்பீராக. இந்த நாட்களில் எல்லாம் போராடி கொண்டு இருக்கிறாங்கப்பா.
பிசாசோடு போராடுகிறாங்க, மந்திர சக்தியோடு போராடுறாங்க, தீய சக்திகளோடு போராடுகிறாங்க, வில்லை சூனிய வல்லமைகளோடு போராடுகிறாங்க, ஏவல்களோடு போராடுகிறாங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற எல்லா முடி அக்கினியில எரிக்கிறப்பா. ரம்பல திமஷர வியாக்கரமரமரமா. ஆவியில விடுதலை, ஆத்மால விடுதலை, சரீரத்துல விடுதலை உண்டாகட்டும் அப்பா. கால்களில் இருக்கிற வீக்கங்கள் சுகமடைவதாக, கைகளில் இருக்கிற வீக்கங்கள் சுகமடைவதாகி ஆண்டவரே, வீசிங் ப்ராப்ளங்கள் சுகமடையட்டும், வலிப்பு வியாதிகள் சுகமடையட்டும், கிட்னி வியாதிகள் சுகமடையட்டும், சர்க்கரை வியாதிகள் எல்லாம் நார்மல் ஆகட்டும் அப்பா. பிபி எல்லாம் நார்மல் ஆகட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சுக வாழ்வு ஒவ்வொருத்தருக்கு தொழிற்படி ஜபிக்கிறேன் அப்பா. ரிப்போர்ட்ல எல்லாம் அற்புதங்கள் நிகழ்வதாக, டெஸ்ட்ல எல்லாம் அற்புதங்கள் நிகழ்வதாக. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே உள்ளதை உண்டாவதாக. அதுபோல நிறைய பிள்ளைகளுக்கு திருமணத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நிகழ்வதாக, 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 நிகழ்வதாக. ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயமும் உத்தம இருதயமா இருப்பதாக. ரந்தர திமரபரபா. நாத்தான் வேலை போல எங்களை மாற்றுவீராக, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவீராக. கிருபைகள் ஊற்றப்படுவதாக, வல்லமை ஊற்றப்படுவதாக, அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போற ஆண்டவரே, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராம் எல்லாவற்றிலும் கிருபை இருக்கட்டும் அப்பா. எங்க தேசத்தை காப்பீரா. எங்க தேசத்தில் ஒரு சுகிச்சம் உண்டாவதாக, தேசத்தில் சுகம் உண்டாவதாக, தேசத்தில் ஒரு செழிப்பு உண்டாவதாக. எல்லா ஆண்டவரே உஷ்ணங்கள் தணிவதாக, மழை பெய்வதாக. இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன் அப்பா. எல்லா மகிமையும் துதியும் கனத்தையும் செலுத்துகிறேன். மீட்படும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரம்பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த நல்ல நாளிலே இந்த தெய்வ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்றால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சப்ஸ்கிரைப்னா என்னங்கிறது டொனேஷன் அல்ல, அது ஒரு யூடியூப் லாங்குவேஜ். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது என்னுடைய ஊழியத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், பங்கெடுக்கலாம், பல காரியங்களை நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் என்பது என் ஊழியத்தை குறித்து நிறைய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுகிறோம், வேறு ஒன்றுக்கும் இல்லை. அதே போல் என்னுடைய மெசேஜை நீங்கள், நிறைய மெசேஜ் இருக்கிறது, விதவிதமான ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறது. 1 hour மெசேஜ், ½ an hour மெசேஜ் அண்டு 5 minutes மெசேஜ், இப்படி பல மெசேஜுகள் இருக்கிறது. அதுபோல் நான் ஒவ்வொரு பட்டணங்களிலே ஊழியம் செய்ததெல்லாம் இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என் ஊழியத்தை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது, உங்களுக்கு இந்த மெசேஜை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்கன்னா, மெசேஜ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால், நீங்கள் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டுமல்ல, லைக்கு கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய இந்த மெசேஜ் எப்படி இருந்தது, அதை நான் ரிப்ளையும் பண்ணுவேன். ஏன்னா யார் யாரெல்லாம் இது பண்ணுறீங்களோ, கமெண்ட் கொடுக்குறீங்களோ, நிறைய பேர் லைக்கு கொடுக்குறீங்க, பட் நான் கமெண்ட் நிறைய பேர் கொடுக்குறது. சப்போஸ் உங்களால் இங்கிலீஷு உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியலன்னா அந்தந்த லாங்குவேஜில் கொடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. பிரைஸ் தி லார்ட் போடுங்க, ஏதாவது ஒன்று போடுங்க. அதே மாதிரி லைக்கு கொடுங்க, அதே சமயத்தில் ஷேர் பண்ணுங்கள். இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறேன். இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்று எகோவா ஈரே கோடம்பாக்கத்தில், அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர எகோவா ஈரே என்ற சபையில் தீர்க்க தரிசன முகாம் நடத்த இருக்கிறோம். சிறப்பு கூட்டம் காலையில் 9:30 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் ஒரு சிறப்பு கூட்டம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்று வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள், ஊழியத்தில் தாகம் கொள்கிறவர்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்,
இவங்கெல்லாம் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஓப்பனாக நான் அழைப்பு கொடுக்குறேன். அதே சமயத்தில் யூடியூப்பில் நான் வந்து இதற்குடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த மீட்டிங்கில் தவறாமல் குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுங்க. என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தான். அதனால் நீங்கள் வந்து ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நேமெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அடுத்தது கேஜிஎஃப்ல ஆகஸ்ட் 27 ஒரு சிறப்பு கூட்டம் இருக்குது. 26 போன மாதத்தில் நான் 26 என்று சொன்னேன். அன்றைக்கி சில காரணங்கள் நிமித்தம் இப்பொழுது 27 மாற்றப்பட்டிருக்கு. அதனால் சிறப்பு அக்கினி முகாம் நடத்த இருக்கிறோம். அந்த கூட்டத்தைக்கு ஜீசஸ் குளோரியஸ் மினிஸ்ட்ரி நடத்துகிற தேவ மனிதர் பாஸ்டர் ஆனந்த் டேவிட் அவர்கள் இந்த கூட்டத்தை பாரத்தோடு நடத்துகிறார்கள். அதனால் நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிற, பெங்களூரில் இருக்கிறவங்க, கேஜிஎஃப்பில் இருக்கிறவங்க, பங்காரப்பட்டில் இருக்கிறவங்க, ஒருவேளை உங்களுக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கூட 27 நீங்கள் ட்ரெயினில் அழகாக வரலாம், வந்து கலந்து கொள்ளலாம். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களையும் கூட ஆசீர்வதிப்பார். பெங்களூரு, மாலூர் மற்றும் ஓசூர், கிருஷ்ணகிரி, இது எல்லாருக்கும் நான் அழைப்பு கொடுக்குறேன். இதை யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் பக்கத்தில் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். இந்த மீட்டிங்லேயும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஆவிக்குரிய தாகம் கொள்கிறவர்களுக்கு முக்கியமாக ஒரு அக்னி அபிஷேக கூட்டம் இது. எல்லா பாஸ்டர்ஸை நான் வந்து அழைக்கிறேன், விசுவாசிகளை அழைக்கிறேன். இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த நாளிலே உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு வாங்க, கர்த்தர் கிருபை செய்வார். என்னுடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னும் சில அறிவிப்புகளை நான் அடுத்த மாதத்தில் அறிவிக்க இருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த மாதத்தை நீங்கள் ஜெபத்தோடு ஆண்டவருடைய விசுவாசம் வைத்து செல்லுங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களோடு இருந்து இதிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.